சரியா? அடுத்தது மூணாவதா நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள். சரியா? சரி, இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம். வே ராமலிங்கனார் அவர்கள் பிறப்பு வந்து 1888 நடந்திருக்கும். பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மணி அம்மாளும் வெங்கடராமன் அவர்களும். சரிங்களா? எந்த ஊரு? நாமக்கல் மாவட்டத்துல இருக்க மோகனூர்ல. மறைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1972 நடந்திருக்கும். சரிங்களா? இது வந்து பேசிக்கா நம்ம வந்து பார்த்துப்போம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவருடைய கவிதை அவர் கவிஞரா இருந்து அவருடைய படைப்புகள் என்னெல்லாம் கிட்டத்தட்ட இசை நாவல்கள் 3, கட்டுரை 12, தன் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4. மொத்தமா அவருடைய படைப்புகள் எல்லாமே அதுல இருக்கு. இதுல உரைநடை கட்டுரைகள் மட்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா தமிழ் மொழியும் தமிழ் அரசும் 1956, இசைத்தமிழ், கவிஞர் குரல், ஆரியராவது திராவிடராவது, பார்ப்பன சூழ்ச்சியா, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு, கம்பன் கவிதை, இன்பக்குவியல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உரைநடை கட்டுரைகளா பார்க்கப்படுது. புதினங்கள் வந்து பாருங்க, மலைக்கல்லன், கற்பகவல்லி, தாமரை கண்ணி, மரகதவல்லி, மாமன் மகள், காதல் திருமணம். இதுல மலைக்கண்ணலும் தாமரை கண்ணியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமன் மகள், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கவிதை தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தி பாடல்கள், கவிதாஞ்சலி, தமிழன் இதயம், தமிழ் மனம், சங்கோலி, காந்தி அஞ்சலி, மலர்ந்த பூக்கள், அவனும் அவளும், தமிழ்த்தேன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், பிரார்த்தனை, இது எல்லாமே அவருடைய கவிதை தொகுப்புலாம் இருக்குது. கவிதாஞ்சலி இம்பார்ட்டன்ட், சங்கோலி இம்பார்ட்டன்ட், நாமக்கல் பாடல் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னது, டிக் பண்ணது, மார்க் பண்ணிருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? இவர் வந்து நமக்கு ஒரு கவிஞராக தான் தெரியும். அதற்கு தாண்டி அதற்கு முன்னாடி இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியராக விளங்கக்கூடியவர். இவருக்கு ஓவியத்தை தாண்டி அடுத்தது ரொம்ப பிடித்த விஷயம் கவிதை எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிக்குது. 1924 ஆண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸுடைய அப்ப தலைவராக இருக்கக்கூடிய எஸ் சீனிவாச ஐயங்கர் அறிவித்த ஒரு போட்டி ஒன்று வைக்கிறார். சீனிவாச ஐயங்கர் ஒரு போட்டி வைக்கிறாரு. அதுல வந்து தேசபக்தி பாடல்களை எழுதி அதுல முதல் பரிசு, தங்க பரிசு வாங்குறாரு. அது முதல் அவருடைய கவிதை திறன் ரொம்ப ரொம்ப அதிகமா வளர ஆரம்பிக்குது. காங்கிரஸ்ல சேர்றாரு, ரொம்ப நாட்டுப்பற்று கொள்றாரு, அதிகமா எல்லா போராட்டங்கள்லயும் பங்கேற்கிறாரு. காந்தியத்தின் மீது ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு கொள்றாரு. காந்தியடிகளுடைய எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1932 நடந்த உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம் சொல்றோம் இல்லையா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கீழே நடக்கக்கூடிய இந்த உப்பு சத்தியாகிரகத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்கேற்று போராடி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக கிட்டத்தட்ட ஓராண்டு சிறை தண்டனையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்திருப்பாங்க. பின்னால வந்து பாத்தீங்கன்னா 1949 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞராகவும் அவர் வந்து இருக்கிறாரு. அப்ப வந்து மெட்ராஸ் பிரீமியர் சிஎம்மா இருக்கக்கூடிய நம்மளுடைய குமாரசாமி ராஜா அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா முதல் அரசவை கவிஞரா இவர் வந்து பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் பட்டமும் வந்து இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த சாகித்ய அகாடமி நம்ம ஒரு விருது கொடுக்குறோம், இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அகாடமியில தமிழ் பிரதிநிதியாகவும் இவர் வந்து பொறுப்பேற்கிறார். சரி, அதுல அந்த அகாடமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பிரதிநிதி, அது எல்லா மொழிகளுக்கும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இதுவா பார்க்கப்பட்டது. அதுல தமிழ் பிரதிநிதியா இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து வேலை பாக்குறாரு. சரிங்களா? சரி, இவர் சொல்றதுலயே வந்து பாருங்க, தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வீரநடைக்கு வித்திட்ட அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நினைவு இல்லமா வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. அது ஒண்ணு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துல ஒரு பில்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பெயருமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவரை சிறப்பிச்சு சொல்ற விஷயங்கள். சரியா? இதுல இருந்து எதை கேட்டாலும் டேட்டா ஃபேக்டா எது கேட்டாலும் நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? மோஸ்ட்லி நீங்க வந்து இந்த 4 பேர்ல பாரதியாருக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ், பாரதிதாசனுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞருக்கும் கவிமணி தேசிய விநாயகர்களுக்கும் கொடுத்தா போதும். சரிங்களா? முதல்ல அந்த 2 பேருக்கும் ரொம்ப அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிறைய கண்டென்ட் இருக்கு நம்ம ஸ்கூல் புக் வைஸ். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்குமே கொஞ்சம் குறைவான கண்டென்ட் தான். அதை வந்து பாத்துக்கலாம். இவருடைய பாடல்கள் பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழை நீக்க உற்றெடுத்த அன்புரையால் உலங்க வைத்து உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரம் உண்டோ அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இவருடைய பாடல் தான். சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல், அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்புறமே அன்பும் அறமும் ஊக்கவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழியும் வானிலையும் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞருடைய ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்தது சுதந்திரம் தருகிற
மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டா. சுதந்திரம் நமக்கு வந்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கறத விட வேற ஏதாவது சந்தோஷமான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் வரிகள்லயுமே குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது பாருங்க, ரொம்பவும் ஃபேமஸான ஒரு லைன், திரும்ப திரும்ப சில இடங்கள்ல கேட்டிருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். ஸோ இது வந்து எதை சொல்றாங்க, நம்மளுடைய காந்தியோடைய அந்த ஒத்துழையாமையா இருக்கட்டும், ஸோ அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய குவிட் இந்தியா மூவ்மெண்டா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கொள்கை அகிம்சை முறையை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி போறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. ஏன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மீது மிகவும் பற்று கொண்ட ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள். சரியா, சரி. கவிமணி தேசிக விநாயக பிள்ளை, ஸோ இவருடைய பிறப்பு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1876 ஜூலை 27, மறைவு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 1954 செப்டம்பர் 26. ஸோ 20ஆம் நூற்றாண்டுல குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர்ல வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞரா பார்க்கப்படுறாரு. எந்த டிஸ்ட்ரிக்ட்? குமரி மாவட்டம், தேரூர். சரிங்களா. ஸோ இவருடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அழகம்மை ஆசிரிய விருத்தம், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை 1947, குமார கையாம் பாடல்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம் கவிமணியின் உரைமணிகள், மருமக்கள் வழி மானியம். சரிங்களா. ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒன்று ரிப்பீட் ஆயிருக்குது. சரி, ரொம்பவும் இம்பார்ட்டன்டானது இது எல்லாமே தான். சரி, இதுல நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க. சரியா, சரி. குழந்தை இலக்கிய பணி, இப்ப இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய 4 பேர்ல குழந்தை சார்ந்த ஏதாவது கேள்விகள் வருது, கரெக்டா தெரிஞ்சிருந்தா நீங்க போட்டுருவீங்க. சப்போஸ் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்ற பட்சத்துல குழந்தை சார்ந்து வரும்பொழுது கவிமணி தேசிக விலைக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சின்ன சின்ன ஒரு சில டிப்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். சப்போஸ் நமக்கு கேள்வி தெரியல, நமக்கு சரியான ஒரு பதில் இல்லை, நம்மளே ஏதோ ஒரு ஃப்ளூக்ல தான் அட்டன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இது வந்ததுன்னா, குழந்தை சார்ந்து வரக்கூடிய கேள்வியா இருந்ததுன்னா ஆப்ஷன்ல இவர் இருக்காருன்னா போடுங்க. ஏன்னா நிறைய பாடல்கள் வந்து தமிழ்ல குழந்தைகளுக்காகன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா போக்கஸ் பண்ணி பாடக்கூடிய ஒரு கவிஞரா இவர் வந்து பார்க்கப்பட்டாரு. 38 வந்து பாத்தீங்கன்னா 1938 வெளியான அவருடைய மலரும் மாலையும் தொகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களும் 7 கதை பாடல்களும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னமும் இவருடைய அந்த தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா, அது இவருடைய பாடல்கள் தான். அது இன்னமுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டா பார்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ பெண்களுக்குன்னு வரும்பொழுது, பெண்களுடைய கல்வி சார்ந்து வரும்பொழுது பாரதிதாசனுக்கு அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. நாடு சார்ந்து வரும்பொழுது, தமிழ் மொழி சார்ந்து வரும்பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன், பாரதியார் 2 பேருக்குமே கொஞ்சம் அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்ல அகிம்சை முறையை சார்ந்து ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா நாமக்கல் கவிஞருக்கு போக்கஸ் பண்ணலாம். குழந்தை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள்ல கவிமணி தேசிக விநாயகர் போக்கஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதுதான் சொல்லி 100% கிடையாது உத்தரவாது. ஒருவேளை நமக்கு தெரியாத பட்சத்துல வேற ஏதோ வந்து ரேண்டமா நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்றதுக்கு இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்து போட்டோம்னா மேபி நமக்கு கிளிக் ஆக வாய்ப்புகள் அதிகம். சரியா. ஆசிரியர் பணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 36 ஆண்டுகள் வந்து இவர் வந்து ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா. இவர் வந்து இவருடைய படைப்புகள் இல்லாம இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் எட்வின் அர்னால்டோடைய அவரு எழுதின ஆசிய ஜோதி. சரிங்களா. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதி மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா. சோ அதுல தமிழ்ல எழுதி லைட் ஆஃப் ஏசியாவை ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எழுதி மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா. அதே போல பாரசீக கவிஞர் உமர் கய்யாமுடைய பாடல்களையும் தழுவி தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியிருக்காரு. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொழிபெயர்ப்புல ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா. அதே போல 1922 வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம் மறுபிறப்பு அப்படின்ற ஒரு திறனாய்வு கட்டுரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் எழுதியிருக்காரு. சோ அதுவும் குறிப்பிட்ட ஒரு விஷயம். சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பேரகராதி உருவாக்குறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே உதவியா இருந்திருக்காரு அதுல. சரிங்களா. அதே போல கம்பராமாயணம், தீவாகரம், இந்த நவநீதி பாட்டியல், சோ இந்த மாதிரியான நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏட்டு பிரதிகளை வந்து எடுத்து தொகுக்கிறதுக்கும் இவர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிமணின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்கன்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இவர் வந்து கவிமணி தேசிக விநாயக பிள்ளை நம்ம சொல்லும் பொழுதே சொல்றோம். இதுல இந்த கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து சென்னையில இருக்கக்கூடிய இந்த பச்சையப்பன் கல்லூரியில வந்து எப்போ 1940 டிசம்பர் 24 சென்னையில இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியில தமிழ்வேல் இந்த உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
கவிமணி தேசிக விநாயக பிள்ளைக்கு, அதாவது அந்த கவிமணி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு. சரிங்களா. அண்ணாமலை அரசர் வந்து ஆத்தங்குடியில வந்து இவருக்கு பொன்னாடை போர்த்தியது கௌரவிச்சிருக்காரு 1943 காலகட்டங்கள்ல. 54ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிமணிக்கு தேரூர்ல ஒரு நினைவு நிலையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தியிருக்காங்க 1954ல. அக்டோபர் 2005ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு ஒரு முத்திரை வந்து பாத்தீங்கன்னா இவர் நினைவா வெளியிட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே அவரை சிறப்பிக்கிறதுக்காக வந்து செய்யப்பட்ட விஷயங்கள். சரியா. சரி, அடுத்தது அவருடைய பாடல் வரிகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதோடைய ஒரு தொகுப்பு என்ன, ஷார்ட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் பாத்துருவோம். சரிங்களா. மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே அப்படின்ற பாடல் வரிகள் அவருடைய வரிகள். சரிங்களா. அடுத்தது பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. இதுவுமே அவருடைய ஒரு பாடல் வரிகள் தான். யார் ஒருத்தரும் பிறப்ப வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து சிறந்தவன் வந்து சொல்லிக்க முடியாது. நீ சிறந்தவன் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல செய்கை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இதுதான் இந்த பாடல், இந்த குழந்தை பாடல்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதிக பிரபலமானதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. சோ இதுதான் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்று குட்டி, அம்மா எனக்கு வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவல் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்கிறது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா. அடுத்தது கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்னொரு பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க. இது அவருடைய ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸ். இது ஏற்கனவே ஒரு முறை வந்து டிஎன்பிசில கேட்டுட்டாச்சு. நிறைய திரைப்படங்கள்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசகத்தை கொடுத்திருப்பாங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அவருடைய வரிகள்ல குறிப்பிட்டிருக்காரு. உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையால் நீண்ட ஆயில் பெறுவாயே, காலை மாலை உலாவினதும் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். சரிங்களா. சோ அடுத்தது மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே அப்படின்னு ஒரு பாடல்கள் பாடியிருக்காரு. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. ஏற்கனவே ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவிமணி தேசிக விநாயகர் பத்தின இருக்கக்கூடிய குறிப்புகளும் முடிவுக்கு வருது. சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 பேரை பார்த்திருக்கோம். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை. அவங்கள பத்தின முக்கியமான குறிப்புகள் என்னென்னலாம் இருந்தது, அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, புனைப்பெயர்கள் என்ன, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நூல்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, அவங்களுக்கு சிறப்பு அம்சம் சொல்ற வகையில யார் யார் என்னென்ன அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பட்டங்குகள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான பரிசுகள் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் பார்த்திருந்தோம் ஒரு புறம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல் வரிகள், அவங்களுடைய பாடல் வரிகள்லாம் என்னென்ன, நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள் என்னென்ன இருந்தது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திருந்தோம்.